see about a case study video in UI UX. First, what is UI UX? UI UX is an user interface and user experience. It's based on the client and first front-end developer or front-end users. Like example, if I go to Google Chrome or Google Drive, I will view myself only. But in the backend, they will accessing their supercomputer or super level warehouse database. In the database, they will give the all data to the client like users. They will develop or maintain this work like maintain their application only for the subscribers because they need to stay their subscribers with themselves. Like example, in the combination of ChatGPT and combination of ChatGPT and Gemini. ChatGPT and Gemini both are similar and both are same work, but they are developing themselves for only for their stay in their subscribers. Only the user experience and the user interface are dealing with the human mental health. Like example of psychology. Because whatever it is, we have a specialized or flavor something. On the side, we will use particularly an application or particular browser. Like example, I have a Microsoft Edge and Google Chrome. But in the comparative of Google Chrome, I will wish myself are more favor and more useful to me. I have given many case studies to you. Like example, you can tell about your experience by using any applications like Google Chrome or Drive or something like Netflix to streaming applications. Okay, we can start the case study. Thank you. UI UX. How do you use any application, or you have any experience in using recent time applications? You can tell about it. ஓகே, நான் இன்றைக்கி லிங்க்டின் பற்றி சொல்ல போகிறேன். லிங்க்டின் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நல்ல நம்ம ஜாப்பை பற்றி நிறைய இது படியும். ஐ மீன் ஜாப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட், நான் வந்து ஸ்விக்கி பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஈஸியாக ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸும் மெனுலாம் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஓகே, நெக்ஸ்ட் நான் ரேபிடோ பற்றி சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருந்து எங்கேயாச்சும் பைக்கில் இல்லை காரில் போகணும்னா புக் பண்ணி போய்க்கலாம். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட். So I am going to speak about the Instagram. So the user interface of the Instagram is so cool and vibrant. So user experience பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ரீல்ஸ் போஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தி சோஷியல் மீடியா கண்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ. அங்கே தான் அடாப் டிஎக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன். அது வந்து எடிட்டிங், கிராஃபிக்கல், அப்புறம் வந்துட்டு சவுண்ட் டிசைன், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ யூஸருக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். அது நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி சொல்கிறேன். அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன், அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா சிம்பிளான ப்ளே பட்டனாக இருக்கும். நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், நான் வந்து ஜிபே பற்றி சொல்ல போகிறேன். ஜிபே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம பேங்க் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும், இப்போ வந்து நம்ம ஈஸி டு ஸ்கேன் பண்ணி அமிச்ச போது இல்லாட்டி நம்பர் போட்டு அமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு அமிச்சிக்கலாம். இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். சூப்பர் மணி சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஒரு பேமெண்ட்டுக்கும் குறிப்பிட்ட ரிவார்டு கிடைக்கும். நான் ஸ்பாட்டிஃபை பற்றி சொல்கிறேன்.
மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி சாங் கேட்குறீங்கன்னா அதை மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சு அது வரும் அடுத்தடுத்து. இப்போ நைட் டைம் ஒன்று கேட்குறீங்க, மார்னிங் ஒன்று கேட்குறீங்க, எல்லாம் அப்படி கேட்கும்போது வரும். அதுவே சஜஸ்ட் பண்ண முடியும். சார் நான் வந்து கூகுள் மேப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் சார். அது வந்து லைவ் எல்லா டேரக்ஷனும் காமிக்கும் கரெக்டாக. அதே மாதிரி வந்து வாய்ஸ் நேவிகேஷனோட ஒரு பொசிஷன் இருக்குது. அப்புறம் வந்து லைவ் டிராஃபிக் எல்லாமே காமிக்கும். நான் வந்து லிங்க்டின் பற்றி சொல்ல போகிறேன். அஸ்வின் வெங்கடேஷ் வந்து ஜாப் தேடுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே குட். அண்டு இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனியை ஃபாலோ பண்ணுறோம்னா அந்த கம்பெனியில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, என்னென்ன இது பண்ணுறாங்க எல்லாமே லிங்க்டின் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜாப் தேடுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ. Okay, students, thank you for your interaction and communications.